இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நிவாரணம் யாராவது வந்து கொடுத்துருக்காங்களா? நிவாரணம் இந்த இப்போ டோக்கன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி டோக்கன்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் வந்து கொடுக்கல. நிவாரணம் அந்த மாதிரி யாரும் கொடுக்கல. வேற யாரும் வந்து அவங்கவுங்க செய்யறவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி டோக்கன் பிரைவேட் நம்ம வந்து கட்சி சார்ந்து யாரும் அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுத்து வாங்குறோம் நாங்க எல்லாரும். ஆமா. அதாவது மழை நேரத்துல வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்குலாம் பால் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நல்லா கிடைச்சது. அது அந்த சலுகைலாம் நல்லா கிடைச்சது. அதுதானே அது வந்து சமூக நல கூடத்துல வச்சு பால் பவுடர் அதெல்லாம் இங்க போட்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து அந்த அன்னைக்கு இல்லாம மறுநாள் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. போட்டுன்றது உடனே வரணும் இல்லைங்களா? இல்ல போட்டு வந்து யார் கொண்டு வந்தது? அவங்க மிலிட்டரியில இருந்து வந்தது போட்டு மீட்பு பணித்துறை வந்திருந்தா பேர் அவங்க வந்தது பேரு அந்த மக்கள் எதுவும் பண்ணலையே. அந்த ஒரு நாள் ஃபுல்லா நாங்க தண்ணியில இருக்கும்போது யாரும் வந்து கூப்பிடு அங்க இங்க தானே போனாங்க. சில நேரத்துல தண்ணி அதிகமா போற இடத்துல நாங்க போக மாட்டோம்னு சொல்லிருக்காங்க. அப்படி அப்படியே வந்தவங்க தான். சரி தண்ணி நிறைய இருக்கு. ஒரு ஆள் நெஞ்ச அளவுக்கு இருக்குன்றப்ப எப்படி இருந்தாங்க? அவங்க வெளியில போயிட்டாங்களா? மாடியில இருந்தாங்க. இல்ல கீழ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருந்தாங்க. ஒரே குடும்பம் எல்லாம் எல்லாம் சேர்ந்து அங்க மாடிங்களா அப்படி இருந்தாங்க. சில பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது எல்லாமே வெளியே போயிட்டாங்க. தண்ணிலே போயிட்டாங்க நடந்து அவங்க மாட்டுக்கு. சாப்பாடு கஷ்டம் எல்லாமே கஷ்டம் எல்லாமே இருந்தாலும் கஷ்டம் தானே. உங்களுக்கு 2 நாள் அவர் தேவையானது ஒண்ணு வாங்கி இருக்க மாட்டீங்க திடீர்னு இல்ல கிடையாது. கிடைச்சது என்ன ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா அவங்க வந்து இங்க மழை மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஏரி வரப்போகுது ஏரி தண்ணி வரப்போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் யாருமே கொடுக்கவே இல்லை. ஏரி தண்ணி கண்டிப்பா வரும் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு யாருமே சொல்லவும் இல்லை. மழை தான் வருது அப்படின்ற ஒரு இதுல தான் எல்லாரும் இருந்துட்டாங்க. மழை தண்ணினா போயிடும் எனக்கு வரும். பாதிக்கப்பட்டோம் ரொம்ப. அதை வச்சுதான் நாங்க இப்ப எல்லாரும் வெளியே போக ஆரம்பிச்சோம். காலையில ஒரு 10 மணிக்கே பாத்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி ஒரு ஸ்டெப் தண்ணி வந்து வேகமா ஏறிட்டே இருந்ததுனால நாங்க பயந்துட்டோம். மழை அதிகமா பெய்யுது பழுக்கு அதனால நம்ம வெளியே போயிடலாம் வேலைக்கு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாங்க. ஆனா ஏரி வந்து எல்லாம் வெளியே போகணும் ஒரு அறிவிப்பு இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த காரணமே அது 2015ல அது போட்டு வந்து உள்ள கூட்டு வந்தாங்க. இந்த வாட்டி போட்டே உள்ள வரல. போட்டு இங்கே நின்றுட்டு இருந்துச்சு உள்ள யாரும் போ. அதனால மக்கள் ரொம்ப ஒரு பையன் கூட ஒரு பையனே இறந்துட்டான். ஓட்டு கிடைக்காது பையன். அவங்க அம்மாவுக்கு நிவாரணம் கூட எதுவும் கிடைக்கல போல. அவங்க வந்து அது இன்னும் ஸ்டெப் பண்ணல. யாரும் வந்து பார்த்தாங்க அன்னைக்கு தான் எப்படி சொன்னாங்க. ஆனா எடுக்கல. அப்போ அவங்க வீட்டு ஆளுங்களை கேட்டாங்க. போட்டுக்காரங்க எங்களோட வேலை அது கிடையாது. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்பதான் நாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் அவங்களே எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து தேடணும் மறுநாள் வரணும்னாங்க. வரல. நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நாங்க பார்ப்போம். எங்களோட சர்வர் இப்ப அது கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. மறுநாள் இல்லாம அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே நீச்சல் தெரிஞ்சவங்க போய் தேடினாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் போக முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அந்த போட் மீட் கொடுத்த அவங்க வந்துட்டு போய் தேடிட்டு ஏதோ லென்ஸ் ஒன்று மேலே வச்சுட்டு பார்த்துட்டு அவங்க யார் ஃபேமிலி யாரோ சொல்லியிருக்காங்க பையன் ஒரு ஜெர்கின் போட்டுருந்தான். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அந்த சைடு முள்ளுலேருந்து அந்த பையன் வந்து மூழ்கி போகிற அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி சார். இந்த நீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி. இது வந்து கோசா போறதுனால அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல பையனுக்கு. காம்பவுண்ட் வந்துருக்காங்க. இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக முழுகி போச்சு. இப்போ வந்து சீமான் அவர்கள் இங்கே வந்து நிவாரணம் கொடுக்குறாரு. அவர் அதிகாரத்தில் கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க. நிவாரணம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் வாங்குறது டோக்கன் கொடுத்து நிவாரணம். ஆமாம் இதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து யாராவது சேவா மாதிரி பண்ணுவாங்க. அது வேற விஷயம். அது அவங்க விருப்பப்பட்டு பண்றது. அது நிறைய வந்தது. ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுத்து வாங்க செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசு தோணும். வந்து அந்த ஏரியால ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவாங்க. ஆனால் நம்ம வந்து வாக்கு செலுத்தி அவங்கள ஒருத்தவங்க வந்து இவங்க வந்து நம்ம ஏரியாவுக்கு நல்லது செய்வாங்க, நம்மளுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நிற்கணும். அதுதான். ஓகே ஓகே தேங்க்ஸ். இந்த கஷ்டத்தையும் சந்தோஷமாக இருக்குது. பழகிடுச்சு. அதுதான் நம்ம மக்களோட இது. எத்தனை மணிக்கு வராங்க?
அப்படியே போமா தாண்டி எப்படி போயிருக்காங்க என்ன நீங்க போட்டோ இருக்குமா பாருங்க சொல்றாங்க தனித்தனியாக இருக்கு பேத்து நிற்கிறாங்க நம்ம வீட்டு குடிக்கிறாங்க யாருமே இல்லைக்கா அம்மா வேணுமா அம்மா இங்கே தான் வரிசை இருக்கா யார் இருக்கா ஆமா பண்ணியிருக்கோம்ல